நேயர்களே, நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க வேலைய சுலபமாக்கறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சு ஒரு ஏஐ, அதாவது ஒரு செயற்கை நுண்ணறிவை நீங்க உருவாக்குறீங்க. ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. கரெக்ட். ஆமா, ஒரு சூப்பர் அசிஸ்டன்ட். ஒரு வரியில கூட கோடிங் தப்பில்லாம எழுதிட்டோன்னு நீங்க ரொம்ப மிதப்புல இருக்கும்போது, அந்த ஏஐ நீங்க உருவாக்குன பேங்க் செக்யூரிட்டி சிஸ்டத்தையே எப்படி ஹேக் பண்றதுன்னு தானாவே கத்துக்குதுன்னா அது எப்படி இருக்கும்? கேக்குறதுக்கே கொஞ்சம் திகிலா தான் இருக்கு. ஆனா இது நிஜம். கண்டிப்பா. இது ஹாலிவுட் படத்தோட கதை இல்ல நேயர்களே. இந்த வாரம் உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். சோ, இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம வெறும் டெக்னாலஜி நம்மள எப்படி பயமுறுத்துதுன்னு மட்டும் பார்க்க போறதில்ல, அதையும் தாண்டி சர்வதேச அரசியல்ல நடக்கிற மிகப்பெரிய மாற்றங்கள், டாலரோட வீழ்ச்சி, இந்தியா கார்ப்பரேட் உலகத்தோட பிரம்மாண்டமான நகர்வுகள் பத்தியும் பேச போறோம். அகோன சில விசித்திரமான அரசியல் செய்திகளையும் நம்ம அலசப் போறோம். இதையெல்லாம் பார்க்கும்போது உலகமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராகி வருதா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருது. 100க்கு 100 உண்மை. நாம இத்தனை வருஷமா பழகிய அந்த பழைய உலக ஒழுங்கு, அதாவது அந்த வேர்ல்ட் ஆர்டர் இப்ப நம்ம கண்முன்னாடி அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. ஆமா, இத நம்ம வெறும் மேலோட்டமா பார்த்தா கண்டிப்பா புரியாது. எக்ஸாக்ட்லி. ஒரு நாட்டுல நடக்கிற போர் நிறுத்தத்துக்கும் இன்னொரு நாட்டுல சிமெண்ட் வியாபாரம் பெருகிறதுக்கும் ஒரு ஏஐ மாடல் உருவாக்குற அச்சுறுத்தலுக்கும் நடுவுல ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த பின்னணியை தான் நம்ம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. நேர்களே, வழக்கமான நம்ம 2 பேரோட இன்னைக்கு செய்திகளை கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் கொஞ்சம் கிண்டலாகவும் சொல்ல ஒரு 3ஆம் நபரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஹலோ நேயர்களே. உலகத்துல பாதி விஷயங்கள் சீரியஸா நடந்தாலும் மீதி பாதி காமெடிங்க பண்ற கூத்துனால தான் நடக்குது. அத உங்களுக்கு நான் அப்பப்போ ஞாபகப்படுத்துறேன். சூப்பர். சரி, நாம முதல் பகுதிக்கு வருவோம். உலக வர்த்தகத்தோட மிக முக்கிய நரம்பான ஹார்முஸ் வளைகுடா கரெக்டா 47 நாட்களுக்கு பிறகு இப்போ மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கு. ஆமா, துபாயில இருந்து முதல் சொகுசு கப்பல் அந்த வழியா ரொம்ப வெற்றிகரமா பயணிச்சிருக்கு. ஆனா அங்க நிலவர நிஜமான அரசியல் என்ன? அத நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா? கப்பல் போனதே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அங்க அரசியல் தலைவர்கள் பேசுற பேச்சுகள் தான் உச்சக்கட்ட காமெடி. முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிட்டாரு இப்போ? ஈரான் கிட்ட இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எப்படி அழிக்கலான்னு ஒரு விசித்திரமான ஐடியா கொடுத்திருக்காரு. மிகப்பெரிய எக்ஸ்கவேட்டர்களை, அதாவது பிரம்மாண்டமான பொக்லைன்களை எடுத்துக்கிட்டு ஈரானுக்கு போய் அவங்க கூட சேர்ந்தே அந்த யுரேனியம் தூசிகளை அப்படியே தோண்டி எடுத்துட்டு வந்துடலாம்னு ரொம்ப சீரியஸா சொல்லியிருக்காரு. அட கடவுளே! அது மட்டும் இல்ல, ஹார்முஸ் வளைகுடா விவகாரத்துல பாதுகாப்பிற்காக வந்த நேட்டோ படைய அது ஒரு காகித புலி, தேவைப்படும் போது எந்த பயனும் இல்லாத வெறும் ஷோபேஸ் பொம்மைன்னு ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ட்ரம்போட இந்த நகைச்சுவையான பேச்சுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஹார்முஸ் வளைகுடாவுல கள நிலவரம், அதாவது அதோட மெக்கானிசம் இப்ப முற்றிலுமா மாறிடுச்சுங்கிறத நாம ஆழமா கவனிக்கணும். அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? இது ஏதோ ஒரு சாதாரண டிராபிக் ஜாம் கிளியர் ஆன மாதிரி கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. ஈரான் கடற்படையால ஐஆர்ஜிசி புதிய விதிகளை அமல்படுத்தியிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா சிவிலியன் கப்பல்கள் மட்டுமே அவங்க அனுமதிக்கிற பாதையில செல்ல முடியும். ராணுவ கப்பல்களுக்கு முற்றிலுமா தடை. ஓஹோ, ஏன் அப்படி ஒரு திடீர் தடை? ஏன் தெரியுமா? ராணுவ கப்பல்கள் வந்தா அது இஸ்ரேலோட அல்லது அமெரிக்காவோட ஊடுருவலுக்கு வழிவகுக்கும்னு ஈரான் ரொம்ப பயப்படுறாங்க. இது லெபனான் போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தோட நேரடியாக தொடர்புடைய ஒரு விஷயம். ஓ, லெபனான் போர் நிறுத்தத்துக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கா? ஆமா, லெபனான்ல போர் நிறுத்தம் ஏற்படாம இருந்திருந்தா ஈரான் இஸ்ரேல் மேல மறுபடியும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கும். இப்போ இஸ்ரேலிய ராணுவம் காசாவுல பயன்படுத்தின இந்த எல்லோ லைன் மாடலை லெபனானுக்கு மாத்திட்டு வராங்க. ஒரு நிமிஷம், இந்த எல்லோ லைன் மாடல்னா என்ன? அதை ஏன் லெபனானுக்கு மாத்தணும்? எல்லோ லைன் அப்படிங்கிறது ஒரு ராணுவ உத்தி. அதாவது எல்லையில ஒரு கற்பனையான கோட்டை வரைஞ்சிடுவாங்க. அந்த எல்லைக்குள்ள எந்த ஒரு நபரோ வாகனமோ வந்தா அவங்க யாரு என்னன்னு விசாரிக்கவே மாட்டாங்க. விசாரிக்காமலே சுட்டுடுவாங்களா என்ன? எக்ஸாக்ட்லி. ஆட்டோமேட்டட் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமா உடனடியா அந்த இலக்கு சுட்டு வீழ்த்தப்படும். காசாவுல இதை செயல்படுத்தி வெற்றி கண்ட இஸ்ரேல் இப்போ லெபனான் எல்லையில உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பை தடுக்கிறதுக்கு இதே உத்திய பயன்படுத்துறாங்க. இததான் ஈரான் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு வருது. அட பாவமே. அதாவது இது டிராபிக் ஜாம் இல்ல, ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரே ஒரு டோல்கேட்டை மூடிக்கிட்டு துப்பாக்கி முனையில ஒவ்வொரு கப்பலையும் செக் பண்ற மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. சரி,
இத்தனை நாட்கள் இந்த வளைகுடாவுல நடந்த தாக்குதல்களால ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகள் என்ன? ஏதோ பல பில்லியன் டாலர்கள் செலவாகும்னு நியூஸ்ல சொல்றாங்களே. ஆமா, ஜேபி மார்கன் மற்றும் ரைஸ்டாட் நிறுவனங்களோட தரவுகளை பார்த்தா நிஜமாவே மலப்பா இருக்கு. வளைகுடாவுல நடந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால சுமார் 60 எரிசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கு. 60 நிலையங்களா? அப்போ இது சரி பண்ண ரொம்ப செலவாகுமே. இத சீரமைக்க சுமார் 58 பில்லியன் டாலர்கள் செலவாகும்னு மதிப்பிட்டிருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, 58 பில்லியன் டாலர்களா? அது பல நாடுகளோட ஒட்டுமொத்த பட்ஜெட்டை விட அதிகமாச்சே. உடஞ்ச சில பைப்லைன்களை வெல்டிங் வச்சு சரி பண்றதுக்கு இவ்ளோ பெரிய தொகையா? இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா தெரியலையா? மேலோட்டமா பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தோணும். ஆனா இது நம்ம ஊர்ல யூஸ் பண்ற சாதாரண இரும்பு பைப்புகள் கிடையாது. அந்த 58 பில்லியன் டாலர்ல 50 பில்லியன் டாலர்கள் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு துறைக்கு மட்டுமே தேவைப்படும். அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல? ஏன்னா இதெல்லாம் கடலுக்கு அடியில பல 100 அடி ஆழத்துல இருக்கிற பிரத்யேக சென்சார்கள், பிரஷர் வால்வுகள் மற்றும் சுத்திகரிப்பு முனையங்கள். ஒரு முறை இதெல்லாம் தீப்பிடிச்சு உருகிடுச்சுன்னா அதை முழுமையா அகற்றிட்டு புதுசா டிசைன் செஞ்சு இன்ஸ்டால் பண்ண பல வருஷங்களாகும். ஓ, அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜியா இது? ஆமா, மீதமுள்ள 8 பில்லியன் டாலர் தொகையில தான் மின்சாரம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு ஆலைகளை சரி செய்யணும். இப்போ புரியுது. ஆனா இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. நாம இவ்ளோ நேரம் டாலர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா உலக அரங்கில் அமெரிக்க டாலரோட வீழ்ச்சி பத்தி ஒரு பெரிய செய்தி ஓடிட்டு இருக்கே. ஆமா ஆமா, ஈரானும் மத்த நாடுகளும் சேர்ந்து டாலர் அப்படியே தீக்கி எறிய பாக்குறாங்க. நிஜமாவா? கண்டிப்பா. டாலரைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை இப்போ வெறும் தியரி கிடையாது, அது நிஜமாயிட்டு வருது. இத்தனை வருஷமா உலக வர்த்தகத்தை அமெரிக்கா எப்படி தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது? பெட்ரோ டாலர் அப்படிங்கிற சிஸ்டம் மூலமா தான். அதாவது கச்சா எண்ணெய் வாங்கணும்னா உலக நாடுகள் டாலரை தான் பயன்படுத்தணும், அதானே? கரெக்ட். ஆனா இப்போ ஈரான் என்ன செஞ்சிருக்குன்னா, தன்னோட எண்ணெய் வர்த்தகத்துக்கு அமெரிக்க டாலருக்கு பதிலா நேரடியாக சீன யுவானை பயன்படுத்த தொடங்கியிருக்கு. இது உலக பொருளாதாரத்தோட ஆணிவேரைய ஆற்ற ஒரு மிகப்பெரிய நகர்வு. அது மட்டும் இல்ல, ரஷ்யாவும் சீனாவும் தங்களோட இருதரப்பு வர்த்தகத்துல டாலரை தவிர்த்துட்டு தங்களோட சொந்த நாணயங்களை மட்டுமே பயன்படுத்த போறதா அறிவிச்சிருக்காங்க. ஆமா, இது அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய தலைவலி. இந்த டாலர் அடி வாங்கறத பார்த்து அமெரிக்காவை விட ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் ரொம்ப பயம் வந்திருக்கு. இதை சமாளிக்கத்தான் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அடுத்த வாரம் லண்டன்ல ஒரு அவசர கூட்டத்தை கூட்டியிருக்காரு. நிலைமை அவ்வளோ சீரியஸா போயிட்டு இருக்கா? பின்னே இல்லையா? இன்னொரு பக்கம் எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு 3 பக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட தயாராகி வரதா தகவல்கள் வருது. அப்போ ஒரு பக்கம் நாணய போர் ரொம்ப தீவிரமா நடக்குது. சரி, அமெரிக்கா டாலரை காப்பாற்ற ஒரு பக்கம் போராடினாலும் மறுபக்கம் ஆப்பிரிக்கன் நாடான நமீபியா வரைக்கும் போய் யுரேனியத்தை வெட்டி எடுக்க அலையறாங்களே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நேயர்களே? டெக்னாலஜி, குறிப்பா சொல்லணும்னா செயற்கை நுண்ணறிவோட அசுர வளர்ச்சி. கரெக்ட். ஏஐக்கு தேவையான மாபெரும் டேட்டா சென்டர்களை இயக்க நம்மளால கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு மின்சாரம் தேவை. அதுக்காகத்தான் அணுசக்தி, அதுக்காகத்தான் யுரேனியம். ஆனா அந்த மின்சாரத்தை வாங்கிக்கிட்டு வளர்ற ஏஐ இப்போ நம்ம பாதுகாப்பிற்கே உளவிக்க பாக்குது அப்படிங்கறதுதான் அடுத்த அதிரடி. அது சாதாரண அதிரடி இல்லைங்க. ஏஐ நம்ம வேலையை சுலபமாக்கும்னு நாம நினைச்சா அது பேங்க் சிஸ்டத்தையே எப்படி ஹேக் பண்றதுன்னு கத்துக்குது. எப்படி சொல்றீங்க? ஆந்த்ரோபிக் நிறுவனத்தோட புதிய கிளாட் மீத்தோஸ் அப்படிங்கிற மாடல் வந்திருக்கு. இது ஏதோ நமக்கு கவிதை பாட்டு எழுதி கொடுக்கும் ஏஐ இல்ல. நிதி நிறுவனங்களோட பாதுகாப்பை இது எப்படி அனலைஸ் செய்யுதுன்னா, அந்த மென்பொருள் இருக்கிற யாருக்கும் தெரியாத ஓட்டைகளை, அதாவது 0 டே ஃபிளாஷ்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருதான். ஒரு நிமிஷம், இந்த 0 டே ஃபிளாஸ்னா என்னன்னு நேயர்களுக்கு கொஞ்சம் சுருக்கமா விளக்கிடுங்களேன். அது ஏன் அவ்வளோ ஆபத்தானது? மிக எளிமையான உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நீங்க பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு ஒரு பெரிய பாதுகாப்பான கோட்டையை கட்டுறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே. கட்டின இன்ஜினியருக்கே தெரியாம ஒரு சின்ன ரகசிய சுரங்கப்பாதை அங்கே உருவாகிடுச்சுன்னு வச்சுப்போம். ஓகே. கட்டின நிறுவனத்துக்கே அந்த ஓட்டை இருப்பதே தெரியாது. அதனாலதான் அதுக்கு 0 டேன்னு பேரு. ஆனா ஒரு திருடனுக்கு அந்த ஓட்டை கிடைச்சிடுச்சுன்னா நிறுவனத்துக்கு அது தெரிஞ்சு அதை அடைக்கிறதுக்குள்ள அவன் உள்ள புகுந்து எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சிடுவான். அடப்பாவமே, அப்ப ஒட்டுமொத்த சிஸ்டமும் காலி. ஆமா, பாரம்பரிய ஹேக்கிங் முறைகள்ல மனிதர்கள் பல மாதங்கள் உட்கார்ந்து தேடி இதை கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த கிளாட் மித்தோஸ் போன்ற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கள்
கோடிக்கணக்கான கோடிங் வரிகளை சில நொடிகள்லயே அலசி மனித கண்களுக்கு தப்பக்கூடிய அந்த ஓட்டையே மிக துல்லியமா காட்டி கொடுத்துடுது. இது கேட்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கே. ஃபேஸ் அமைப்பு, அதாவது ஃபின்டெக் அசோசியேஷன் ஃபார் கன்சியூமர் எம்பவர்மெண்ட் வந்து இந்திய ஃபின்டெக் நிறுவனங்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அது இதனால தானா? ஆமாம், இதனால தான். இந்த ஏஐ மாடல்கள் வந்து இருபக்க பயன்பாடுகளை கொண்டவன். ஒரு கத்தி மாதிரி வச்சுக்கோங்களேன். காய்கறியும் வெட்டலாம், கழுத்தையும் அறுக்கலாம். தற்காப்புக்காகவும் பயன்படுத்தலாம், தாக்குதலுக்காகவும் பயன்படுத்தலாம். அப்போ இத பேங்க்ஸுங்க எப்படித்தான் சமாளிக்க போறாங்க? இத சமாளிக்க தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தால கண்டிப்பா முடியாது. அதனால தான் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவா அமேசான், ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரும் நிறுவனங்கள் தங்களுக்குள்ள இருக்கிற தொழில் போட்டியை ஓரங்கட்டிட்டு ஒன்னா இணைஞ்சு ப்ராஜெக்ட் கிளாஸ்விங் அப்படிங்கிற தற்காப்பு சைபர் செக்யூரிட்டி திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஓ, எல்லா பெரிய டெக் கம்பெனிகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா? ஆமா, இதன் மூலமா தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்பே ஏஐய வச்சு அந்த ஓட்டைகளை அடைக்க முயற்சி பண்றாங்க. நேர்களே, நீங்க கவனிக்கிறீங்களா? நாம எந்த தொழில்நுட்பத்தை நம்பி முன்னேறுறோமோ அதே தொழில்நுட்பத்துக்கிட்ட தான் சிக்கிக்கிறோம். ஒரு ஏஐயால் வர்ற ஆபத்தை தடுக்க இன்னும் சக்தி வாய்ந்த இன்னொரு ஏஐய நம்பி இருக்க வேண்டியிருக்கு. இது ஒரு முடிவில்லாத சுழற்சி மாதிரி தெரியலையா? கண்டிப்பா அது ஒரு முடிவில்லாத சுழற்சி தான். சரி, உலகம் ஒரு பக்கம் இந்த சைபர் தாக்குதல்களையும் உலகப் போரையும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் நம்ம இந்திய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எந்த கவலையும் இல்லாம வேற லெவல்ல விரிவடைஞ்சிட்டு வராங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமாங்க, நாங்க செய்தி வாசிக்கும்போது இது ஒரு பெரிய லிஸ்டா வாசிப்போம். ஆனா அதுல சில சுவாரஸ்யமான முரண்பாடுகள் இருக்கு. உதாரணமா, தலைவலிக்கு பெயின் பாம் தடவும் அமிர்தாஞ்சன் கம்பெனி திடீர்னு ஷேவிங் ரேசர் தயாரிக்க போறாங்களாம். என்னது, ஷேவிங் ரேசரா? ஆமா. அடுத்தது, விக்ஸ் கம்பெனிக்காரங்க ஷேவிங் கிரீம் கொண்டு வருவாங்களோ என்னவோ. இது எந்த விதத்துல லாஜிக்னு எனக்காது புரியல. அதே மாதிரி விப்ரோ நிறுவனம் 15,000 கோடி ரூபாய்க்கு தங்களோட சொந்த பங்குகளை திரும்ப பெறதா அறிவிச்சிருக்காங்க. ஒரு பங்கு 250 ரூபாயா. இது கொஞ்சம் வித்தியாசமான மூவா இருக்கே. ஒரு பெயின் பாம் கம்பெனி ஏன் ரேசர் தயாரிக்கணும்? அமிர்தாஞ்சன் போன்ற நிறுவனங்களை எடுக்கிற முடிவு பார்க்கறதுக்கு வேடிக்கையா தெரிஞ்சாலும் அதன் பின்னால ஒரு தெளிவான மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இததான் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேற வேற துறைகள்ல கால் பதிக்கிறது. எக்ஸாக்ட்லி. ஒரு எஃப்எம்சிஜி நிறுவனம் தன்னுடைய வலிமையான பிராண்ட் பேரையும் நாடு முழுவதும் உள்ள விநியோக கட்டமைப்பையும் பயன்படுத்தி லாபம் அதிகமா இருக்கிற புதிய துறைகள்ல இறங்க பாக்குறாங்க. அப்போ விப்ரோ ஏன் இந்த பைபேக் பண்றாங்க? தன்னிடம் உள்ள உபரி பணத்தை முதலீட்டாளர்களுக்கு திருப்பி கொடுப்பதன் மூலமா பங்குச்சந்தையில தன் நிறுவனத்தோட மதிப்பையும் முதலீட்டாளர்களோட நம்பிக்கையும் அவங்க பலப்படுத்துறாங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. இது மட்டும் இல்ல, உள்கட்டமைப்பு மற்றும் பல துறைகள்லயும் ரொம்ப பெரிய நகர்வுகள் இருக்கு. நான் அப்படியே ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி சொல்லிடுறேன். சொல்லுங்க, கேப்போம். ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட்ல சுமார் 650 கோடி ரூபாய்க்கு புக்கிங் நடந்திருக்கு. அதானி பவர் நிறுவனத்துக்கு AA ஸ்டேபிள் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. 3i என்ஃபோடெக் நிறுவனம் அமெரிக்காவோட சாப் நிறுவனத்தோட ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான நியூஸ். இன்னொருக்குங்க, லாய்ட்ஸ் குரூப் வந்து பாரத் வயர் ரோப்ஸ் நிறுவனத்துல 5% பங்குகளை வாங்கியிருக்கு. ASM டெக்னாலஜிஸ் நிறுவனத்துக்கு கிறிசல் அமைப்பு BBB+ அப்கிரேட் கொடுத்திருக்கு. ஹாட்வின் இந்தியா அரசு மருத்துவக் கல்லூரிகள்லேருந்து பெரிய ஆர்டர்களை வாங்கியிருக்கு. அடிங்கப்பா, லிஸ்ட் போய்கிட்டே இருக்கே. கடைசியா ஒன்னு, BHEL நிறுவனம் மத்திய பிரதேசத்தோட அனல்மின் திட்டத்துக்கான லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டை வாபஸ் வாங்கியிருக்கு. இந்த தரவுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்தியாவோட உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமானத்துறை மிகப்பெரிய எழுச்சியை காண்கிறது அப்படிங்கிறது நல்லா புரியுது. குறிப்பா சிமெண்ட் துறையில ஒரு மிகப்பெரிய சாதனை நடந்திருக்கு. அது என்ன? அது மிக முக்கியமான பாயிண்ட். அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனத்தோட அசுர வளர்ச்சி இப்போ உலக அளவிலேயே கவனிக்கப்படுது. அவங்க இப்போ 200 MTPA, அதாவது மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் உற்பத்தி திறனை தாண்டி இருக்காங்க. 200 மில்லியன் டன்னா? அது அவ்வளோ பெரிய விஷயமா? நிச்சயமா. இது எவ்ளோ பெரிய விஷயம்னா, சீனாவுக்கு வெளியே உலகின் மிகப்பெரிய சிமெண்ட் நிறுவனம் அப்படிங்கிற பெருமைய அல்ட்ராடெக் இப்போ பெற்றிருக்கு. இத பத்தி குமார் மங்கலம் பிர்லா சொல்லும்போது ஒரு நகைச்சுவையான ஒப்பீட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்க துரந்தர் அப்படிங்கிற பாலிவுட் படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள எங்க சிமெண்ட் உங்களுக்கு டெலிவரி ஆயிடும்னு சொன்னாரு. அப்படின்னா சிமெண்ட் வாங்குறது இப்போ ஸ்விக்கியில ஃபுட் ஆர்டர் பண்றதை விட வேகமாகிச்சுன்னு சொல்லுங்க. ஆமா, அதாவது சிமெண்ட் உற்பத்தி செய்யறதை விட அதை எப்படி லாஜிஸ்டிக்ஸ் மூலமா வேகமா வாடிக்கையாளர்கிட்ட சேர்க்கறாங்க அப்படிங்கறதுதான் அவங்களோட வெற்றியோட ரகசியமே. சூப்பர். சரி,
தொழில்நுட்பம் மற்றும் சர்வதேச அளவுல நம்ம இந்திய நிறுவனங்களோட நகர்வுகள் எப்படி இருக்கு? அதுவும் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கு. முத்ரா நிறுவனம் சிறு குறு தொழில்களுக்காக ஒரு டிஜிட்டல் கையெழுத்து வசதியை அறிமுகம் செஞ்சிருக்கு. ஃபார்மா துறையை எடுத்துக்கிட்ட சிப்லா நிறுவனத்தோட கோவா ஆலைய ஆய்வு செஞ்ச அமெரிக்க FDA பெரிய தடைகள் ஏதுமில்லாம 2 சிறிய குறைகளை மட்டும் சொல்லியிருக்காங்க. இது ஃபார்மா துறைக்கு ரொம்ப முக்கியம். ஆமா. அப்புறம் ஒன் சோர்ஸ் ஃபார்மா நிறுவனத்துக்கு ஐரோப்பிய யூனியனோட EU GMP சான்றிதழ் கிடைச்சிருக்கு. அரோபிந்தோ பார்மா புதிய இருமல் மருந்துக்கு அமெரிக்க FDA அனுமதி வாங்கியிருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இந்த EU GMP சான்றிதழ் அப்படிங்கிறது ஐரோப்பிய சந்தைகள்ல மருந்துகளை விற்கிறதுக்கான ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி. ஓ, அப்போ வருவாய் பல மடங்கு அதிகரிக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஒரு இந்திய நிறுவனம் இந்த தரச்சான்றிதழை பெறுதுன்னா அவங்களோட வருவாய் உலக அளவுல பன்மடங்கு பெருக போகுதுன்னு அர்த்தம். சிப்லாவுக்கும் இதே போல அமெரிக்க சந்தையில இந்த தடைகள் நீங்கிறது இந்திய ஃபார்மா துறை மேல சர்வதேச அளவுல இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. இதே நம்பிக்கையை தக்க வைக்கதான் TCS நிறுவனம் தங்களுக்குள்ள எழுந்த ஒரு பாலியல் துன்புறுத்தல் புகாரை விசாரிக்க டெலாய்ட் மற்றும் ட்ரைலீகல் போன்ற வெளி நிறுவனங்களை நியமிச்சிருக்காங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. அதோட HDFCயோட முன்னாள் CEO ககி மிஸ்திரி தலைமையில ஒரு கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. கார்ப்பரேட் கவர்னன்ஸ், அதாவது நிறுவன நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது முதலீட்டாளர்களோட நம்பிக்கைக்கு ரொம்ப முக்கியம். அத TCS ரொம்ப தீவிரமா செய்றாங்க. இது ஒரு நல்ல முன்னுதாரணம். ஆமா. இத தவிர நான் உங்களை வியக்க வைக்கிற இன்னொரு விஷயத்த சொல்றேன். பாரத் ஃபோர்ஜ் நிறுவனம் வெறும் 36 கோடி ரூபாய்க்கு RS ஏரோஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற விண்வெளித்துறை நிறுவனத்துல 90% பங்குகளை வாங்கியிருக்கு. ஒரு நிமிஷம், பாரத் ஃபோர்ஜ் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனி தானே? அவங்க திடீர்னு ஏன் ராக்கெட் மற்றும் விண்வெளித்துறைக்குள்ள நுழையணும்? ஏன்னா ஆட்டோமொபைல் துறையில லாப வரம்பு ரொம்ப குறைவு. அதோட மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களுக்கும் அதிகமா உட்பட்டது. ஆனா ஏரோஸ்பேஸ் மற்றும் டிஃபென்ஸ் துறைகள்ல நுழையும் போது அவங்களுக்கு நீண்டகால ஒப்பந்தங்களும் மிக அதிக லாபமும் கிடைக்குது. ஓஹோ, லாங் டர்ம் பிளான். எக்ஸாக்ட்லி. அதே போல ஜி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் 116 கோடி ரூபாய ஃபேண்டம் டிஜிட்டல் அப்படிங்கிற VFX நிறுவனத்துல முதலீடு செஞ்சிருக்காங்க. ஊடகங்கள் இனி வெறும் கேமராக்களால இல்ல, அனிமேஷன் மற்றும் கிராபிக்ஸ் மூலமா மட்டுமே ஆளப்படும் அப்படிங்கறத அவங்க நல்லா உணர்ந்துட்டாங்க. அதாவது ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனமும் தங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியேறி எதிர்கால தொழில்நுட்பங்களை நோக்கி வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். கண்டிப்பா. சரி, வியாபார உலகத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வருவோம். நேயர்களே, இதுவரை நாம பார்த்தது டெக்னாலஜி மற்றும் வியாபாரம். ஆனா சமூகத்திலையும் ஊடகங்கள்லயும் நடக்கிற விவாதங்களை பார்த்தா நாம எந்த நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கே சந்தேகம் வருது. இங்க ஒரு சின்ன நினைவூட்டல். இது ஒரு செய்தி அலசல் மட்டுமே. இதுல நாங்க எந்த தரப்பிற்கும் ஆதரவானவங்களோ இல்ல எதிரானவங்களோ கிடையாது. செய்திகள்ல உள்ள உளவியலை மட்டுமே நாங்க ஆராயறோம். ஆமாங்க. இப்போல்லாம் ஒரு சின்ன வார்த்தை பேசினா கூட அது பெரிய சர்வதேச செய்தி ஆயிடுது. சமீபத்துல கேரளா இலக்கிய விழாவில் நடிகர் பிரகாஷ் ராஜ் ராமாயணம் குறித்து பேசின ஒரு விஷயம் பெரும் சர்ச்சையாயிருக்கு. என்ன பேசினார் அவரு? ராமர் ஒரு வட இந்தியர், ராவணன் ஒரு தென்னிந்தியர், ஒரு பழம் திருடிய விவகாரத்துல தான் இவங்க 2 பேருக்கும் பகை வந்தது அப்படின்னு அவர் கிண்டலா பேசினதா அவர் மேல கிரிமினல் வழக்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓ, இது நம்ம ஊர் நிலவரம், உணர்வுகள் சார்ந்த விஷயம். ஆனா சர்வதேச ஊடகங்கள், குறிப்பா அமெரிக்க ஊடகங்கள் ஒரு அரசியல் தலைவரை எப்படி விசித்திரமா சித்தரிக்கிறாங்கன்னு பார்த்தா நிஜமாவே அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. சமீபத்துல முன்னாள் அதிபர் ட்ரம்ப் தான் ஆன்டி கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவுக்கு எதிரான சாத்தான் அப்படின்னு ஒரு கட்டுரைய மிக விரிவா எழுதி அது ஒரு பெரிய விவாத பொருளா மாத்திருக்காங்களே. ஆக்சுவலா ஊடகங்கள் எப்படி தங்களோட நெரேட்டிவ கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணம். அந்த கட்டுரையில பல அரசியல் தரவுகளை மத நம்பிக்கைகளோட முடிச்சு போட்டிருக்காங்க. எப்படி முடிச்சு போடுறாங்க? முதலாவதா, கத்தோலிக்க மக்களிடையே ட்ரம்போட செல்வாக்கு சமீபத்துல 25 புள்ளிகள் சரிஞ்சிருக்கு. மியாமில கத்தோலிக்க அறக்கட்டளையோட இருந்த $11 மில்லியன் மதிப்பிலான அகதிகர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஓகே. அதைவிட முக்கியமா போப் லியோ 14 குறித்து ட்ரம்ப் செஞ்ச விமர்சனம் கத்தோலிக்கர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் வச்சுக்கிட்டு பைபிள்ல சொல்லப்படுற உலக அழிவிற்கான அறிகுறிகளோட அவர் ஒப்பிட்டு ஊடகங்கள் எழுதுறாங்க. ஆனா இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறது நீங்க கவனிக்கலையா? என்ன முரண்பாடு? ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கிறவன் பைபிள் வரையறைப்படி மக்களை தன் வசீகரத்தால மயக்கக்கூடியவனா, எல்லாராலும் விரும்பக்கூடியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ட்ரம்ப் அப்படிப்பட்டவரா?
அவர் சமூகத்தை 2 துருவங்களா பிரிக்கக்கூடியவர்னு அதே ஊடகங்கள் தானே சொல்றாங்க. இது அந்த வரையறைக்குள்ளேயே வரவே இல்லையே. மிக சரியான கேள்வி. அந்த கட்டுரையிலேயே இந்த முரண்பாட்டை அவங்க ஒப்புக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஊடகங்களோட இந்த ஒப்பீடு தர்க்கரீதியா இல்லாம வெறும் உணர்ச்சிபூர்வமானதா இருக்கு. ஆமா, இது ஒரு ஏலியனேட்டட் வியூவா இருக்கு. இது ட்ரம்போட நிக்கல. அமெரிக்காவோட புதிய பாதுகாப்பு செயலர் ஹெக்ஸத் ஈரானோடான போரை நேரடியா பைபிள் வசனத்தோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. ஒரு பாதுகாப்பு செயலர் இப்படியா பேசுவாரு? ஆமா, அவர் எசேக்கியேல் 25:17 அப்படிங்கிற வசனத்தை பயன்படுத்தி ராணுவ தாக்குதலுக்கு நியாயம் கற்பிக்க முயன்றிருக்காரு. எசேக்கியேல் 25:17 இது எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. சுவாரஸ்யம் என்னன்னா, இது பல்ப் ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்துல நடிகர் சாமுவேல் எல் ஜாக்சன் சொல்ற ஒரு ஃபேமஸான வசனம். அட ஆமா, இது பைபிளோட உண்மையான வசனம் கூட கிடையாது. திரைப்படத்துக்காக திருத்தப்பட்ட ஒரு வெர்ஷன். ஒரு நாட்டோட பாதுகாப்பு செயலர் ஒரு போரை தெய்வீக அனுமதி பெற்றதுன்னு காட்ட ஒரு ஹாலிவுட் படத்தோட வசனத்தை பயன்படுத்துறாருன்னா உலக அரசியல் எவ்வளவு விசித்திரமா போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் விட பெரிய காமெடி ஒன்னு இருக்குங்க. என்னது அது? எக்ஸ் தளத்துல, அதாவது ட்விட்டர்ல வந்திருக்கிற ஆட்டோ டிரான்ஸ்லேட் அம்சத்தை பத்தி ஊடகங்கள் எழுதுறது தான். எந்த மொழியில யார் என்ன ட்வீட் போட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்ச மொழியில மாறுது இல்லையா? ஆமா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் ஆச்சே. இதுக்கு போய் பைபிள்ல வர்ற டவர் ஆஃப் பேபிள் நிகழ்வு இதுதான். உலக மக்கள் அனைவரும் ஒரே மொழியில பேசுறது பேரழிவோட தொடக்கம் அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல? இது மனிதர்களோட உளவியலை காட்டுது. மனித குலம் தொழில்நுட்பத்தால மிக நெருக்கமா வரும்போதெல்லாம் ஒரு விதமான பயம் அல்லது பதட்டம், அதாவது ஒரு பேரனோயா உருவாகுது. அந்த பதற்றத்தை விவரிக்க அவங்க தங்களுக்கு தெரிஞ்ச பழைய மத கதைகளை, புராணங்களை தேடி போறாங்க. நேயர்களே, இன்னைக்கு நாம பார்த்த செய்திகள் எல்லாம் கொஞ்சம் நிதானமா பொருத்தி பாருங்க. நாம எவ்ளோ விசித்திரமான ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் கண்ணுக்கு தெரியாத ஏஐ தொழில்நுட்பம் உலகத்தோட மிகப்பெரிய வங்கிகளையும் நிதி அமைப்புகளையும் அச்சுறுத்திட்டு இருக்கு. அதை தடுக்க டெக் நிறுவனங்கள் போராடுறாங்க. ஆமா, மறுபக்கம் பாத்தீங்கன்னா உலக பொருளாதாரத்தை பல தசாப்தங்கள ஆண்டு வந்த அமெரிக்க டாலரோட ஆதிக்கம் ஈரானோட ஒரு சிறு முடிவால சரிய தொடங்கியிருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு இந்திய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அசுர வளர்ச்சியோட விரிவடைறாங்க. கரெக்ட். ஆனா இன்னொரு பக்கம் தொழில்நுட்பத்தோட உச்சத்துல இருக்கிற வளர்ந்த நாடுகள்னு சொல்லிக்கிற நாடுகள் தங்களோட அரசியல் மற்றும் போர் வியூகங்களுக்காக ஹாலிவுட் பட வசனங்களையும் புராணங்களையும் பைபிள் வசனங்களையும் காட்டி தங்களுக்குள்ள சண்டையிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நாம இதுவரை நம்பியிருந்த பழகியிருந்த உலக ஒழுங்கு, அதாவது அந்த வேர்ல்ட் ஆர்டர் முடிவுக்கு வந்துடுச்சா? புதிய உலகத்தை ஆளப்போவது யாரு? கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற ஏஐ தொழில்நுட்பமா, நாடுகளை இணைக்கும் புதிய நாணயமா, அல்லது மனிதர்களோட மனதுக்குள்ள இருக்கிற பழமையான நம்பிக்கைகளா? இத பத்தி நீங்களே சுயமா ஆராய்ந்து பாருங்க. இந்த முரண்பாடுகள் தான் நாளை நமது வரலாற்றை எழுதப் போகுது. வாழ்க வளமுடன். அனைவரும் போயிட்டு வரட்டுமா. இன்னொரு தரப்புல சந்திக்கலாம் நேயர்களே.